அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார், கடவுள் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பதவி அந்தோணியாரின் பக்தர்களே, இந்த இனிய நாளிலே நாம் ஒரு குடும்பமாக கூடி ஆண்டவர் சன்னிதானத்தில் நம்மையே ஒப்படைத்து நம்முடைய விண்ணப்பங்களெல்லாம் சமர்ப்பித்து அவர் தருகின்ற ஆசிரை நிரம்ப பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். விவிலியத்தில் புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில நீங்கள் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை அவரிடம் ஒப்படைத்து ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்களாம் நிறைவேற்றப்படும். திருப்பாடல் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்வது போல, ஆண்டவரே இதோ உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன், ஆண்டவரே இதோ என் உள்ளம் உம்மை நம்புகிறது. இந்த நாளில் நாம் ஆண்டவர் வார்த்தையிலும் அவரிலும் நம்பிக்கை வைத்து இது நம்முடைய பதவி அந்த பரிந்துரை வழியாக அநேக ஆசீர்வாதங்களை தனிப்பட்ட வகையிலும் குழு முறையிலும் பெற வந்திருக்கிறோம். நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழி புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுவது போல, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை நம்பி வந்திருக்கின்ற உங்கள் கருத்துகள் வீண் போகாது. இதற்காக தான் பதுவை அந்தோணியார் உங்கள் ஒவ்வொரு நல்வாழ்வுக்காக பரிந்து பேசியிருக்கிறார். ஆகவே இந்த உன்னதமான தெய்வீக திருப்பலியில நம்மையே ஒப்படைப்போம்.
நம்முடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே தூய்மைப்படுத்தும். நான் உம்மை நிறைவாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். தூய்மையான இதயத்தோடு வாழ வந்திருக்கிறேன். தூய்மையான உள்ளத்தோடு உம்முடைய திரு உடலை என் வாழ்க்கையில் அனுபவிக்க வந்திருக்கிறேன். நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த நம்மையும் படைப்போம். மத்திய செய்தி 5ஆம் அதிகாரம் 8ஆம் சொல்வது போல, தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் எனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். இப்போ இதையும் வேண்டும் ஆண்டவரை தரிசிக்க காண. ஆகவே அந்த மனநிலையோடு கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்தில் நம்மை ஒப்படைத்து இது நாம் செய்த குற்றங்கள் பாவங்கள் நினைவு கொண்டு அவர் தருகின்ற உன்னதமான இரக்க மன்னிப்புக்காக செபிப்போமாக்க. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்க வைத்து நம் குற்றங்களையும் பாவங்களை போக்கி நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ராயலேர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளி பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ராயல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம்,
நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அது ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எம் மன்றாட்டை கேட்டருளும். என் அபாய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடு கண்ணுற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாய் திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். ஆண்டவரே ஆண்டவரே எம் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே ஆண்டவரே எம் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது ஆட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவரின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவரே ஆண்டவரே எம் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே ஆண்டவரே எம் மன்றாட்டை கேட்டருளும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரையே புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்திலிருந்து கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் இன்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலங்கவலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவரே ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவற்றை கண்டுகொள்கின்ற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, உயிருள்ள வார்த்தைகள் 21 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்லுகிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகத்தை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகத்தை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களும் சொன்னேன். இருக்கிறவன் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்தில் இருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கு தீர்ப்பிடுவதற்கும் பலர் உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடம் கேட்பவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கின்றேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், நீங்கள் மானிட மகனை உயிர்த்த பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத் தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை, நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். உண்மையான ஆண்டவர் இயேசுவை வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை போல் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாக மாற வேண்டும். இதுதான் நற்செய்தியில நமக்கு கருத்துக்களை பகிர்ந்து தருகிறது. இருக்கிறவன் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்ற வார்த்தை ஆண்டு சொல்கிறார். அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த தவக்காலம், இந்த நோன்பு காலம் என்பது ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும் என்ற சிறப்பான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. உண்மையுள்ள ஆண்டவர் கிறிஸ்துவை பற்றி இறைவார்த்தையோடு அறிந்து கொள்ளவும், அவரை போல் இறைவார்த்தையை திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவராக மாற அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகில் நாம் எதன் மீது நம்பிக்கை வைக்கிறோம்? பெஸ்ட் கேள்வியாதான். இந்த உலகத்தில் நாம் எல்லாமே சொத்து சுகம் அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அசைய முடியாத நம்பிக்கை ஒரு மரத்தின் ஆணிவேர் போல் இருப்பது நம் கிறிஸ்து நாதர் அருள்நாதர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில மறந்து விடுகிறோம். உங்க வாழ்க்கையில துன்பம்
துயரம், வேதனைகள், நெருக்கடிகள் வருகின்ற பொழுதுதான் ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூவி அழைக்கிறேன், எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களோ என்று சொல்லி அப்போதான் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை நம்பாவிடில் நீங்கள் இருளின் மக்கள், ஒளியின் மக்கள் அல்ல என்பதை சொல்லுகிறார். இல்லை என்றால் சாவீர்கள் என்ற அடுத்த திருத்தமான வார்த்தைகளை சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. ஆகவே நாம் இந்த உலகத்திலே நாம் இருளிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சூரிய ஒளி பட்டாதான் சூரியகாந்தி பூ சூரிய நோக்கி எதிர்த்து நிற்கும், அதை உற்று நோக்கும். அதுபோல இருள் என்ற வாழ்க்கையிலே கிறிஸ்து என்ற ஒளி பட்டாதான் நான் நம்முடைய பாவ நாட்டங்கள்லேருந்து விடுபட்டு கிறிஸ்துநாதரோடு இணைந்து வாழ முடியும், அவர்களை நம்பிக்கை வைக்க முடியும், உண்மையை இவர்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும், நாம் அவரை போல் திருவுளத்தை நிறைவேற்றவர்களாக மாற முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எபேசியர் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்வது போல, ஒரு காலத்தில் நீங்கள் இருளின் மக்களாக நீங்கள் இருந்தீர்கள், என்று ஆண்டவர் இயேசுவோடு இணைந்தீர்களோ நீங்கள் ஒளியின் மக்களாக மாறிவிட்டீர்கள் என்று பவுலடிகள் அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார். அப்ப இருளில் வாழ்ந்தவர்கள் ஒளியை பெற்றிருக்கிறாங்க, நாமும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து என்ற ஒளி நம் மீது பட்டாதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கண்டுகொள்ள முடியும். 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்வது போல, இருளில் நடப்பது அல்ல, நீங்கள் எல்லாருமே ஒளியை நோக்கி நடப்பவர்கள், கிறிஸ்துவை நோக்கி நடப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது வேதவசனம். பிரியமானவர்களே, நாம் எழ வேண்டும். ஆண்டு சொல்லுகிறாரு, நீங்கள் இருளிலே வாழ்வீர்கள், அழிந்து போவீர்கள் சாவின்னு சொல்றாரு. காரணம், ஆண்டவர் இயேசு விண்ணகத்திலிருந்து வந்தவர், நாமளும் மண்ணகத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள். யோவான் செய்தி 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்வது போல, நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இதை உட்கொள்பவர்கள் இறைப்பிலும் வாழ்வார்கள். ஆண்டவர் இயேசு விண்ணகத்தில் இறங்கி வந்தவர். ஆகவே அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைத்தாதான் வாழ்வடைய முடியும். ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டால், நம்பிக்கை கொண்டால், உண்மை அவர்தான் ஏற்றுக்கொண்டால் நாம் உயர்த்தப்பட்டவர்களாக மாற முடியும். யோவான் செய்தி 3:14 பாலைவனத்தில் மோசே என்ன செய்தார்? இதோ பாம்பை அவர் உயர்ந்த கம்பத்திலே பொருத்தினார். அதுபோல ஆண்டவர் இயேசுவும் உயர்த்தப்படுவார். அந்த சிலுவை நாதரை நாம் உற்று நோக்கின்ற பொழுது, நம் பார்வை அவர் மீது பதிக்கின்ற பொழுது, நாம் நம் மீது நம்பிக்கை வளர்த்துக் கொள்கிறோம். எனக்காக தான் அவர் எல்லாம் ஏற்றுக்கொண்டார், ஆகவே நான் அவருக்காக என்ன கைமாறு செய்கிறேன்? எல்லாமே எனக்கு வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறேன்னு இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை கூட சிந்தி ஒன்றுமில்லாமல் தன்னையே ஆக்கி கொண்டாரே, அந்த உன்னதருக்கு என் வாழ்க்கை நான் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறேன் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையினால தான் வந்திருக்கிறீங்க. நம்பிக்கையினால இந்த அந்தோனியார் வழியாக எத்தனையோ ஆசீர்வாதம் கிடைக்கும். அது கொடுப்பவர் சகலகலா வல்லவர் இயேசுநாதர் என்பதை அறிந்தவளாக வந்திருக்கிறீங்க. ஒரு குடும்பத்துல திடீரென்று விபத்து ஏற்படுகிறது. குடும்பத்துல 2-3 பேர் இருந்துட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு. இப்போ சொந்த பந்தங்கள்லாம் போய் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தேற்றுகிறார்கள். சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நம்பிக்கை கொள்ளுங்க, எல்லாம் நலமாக மாறும், ஆண்டவர் நன்மை செய்வார், நீங்க அதை பத்தி கவலைப்படாது என்று நிறைய பேர் போய் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தேற்றுகிறார்கள். அப்ப அந்த பெரியவர் கேட்கிறாரு, அந்த ஒருவிடம் நம்பிக்கையா, அது எப்படி இருக்கும் சொல்லுங்க என்ற கேள்வி எழுப்புகிறார். இப்ப நம்பிக்கை என்பது ஒரு காட்டு வழி போன்றது. அந்த பாதை இல்லாத காட்டிலே மக்கள் நடக்க நடக்க ஒரு பாதையாக உருமாற்றம் அடைகிறது, ஒரு ரோடாக மாறிவிடுகிறது. எத்தனை பேர் பயணம் செய்கிறோம். ஆகவே அது போல வாழ்வில் நாம் பிடித்து கொண்டு வாழ வாழ ஆரம்பித்தால் நம்பிக்கை பிறக்கிறது என்று அந்த உண்மை யதார்த்தத்தை அந்த ஒருவர் சொன்னார், அந்த பெரியவிடம். பிரியமானவர்களே, மனிதன் காற்றை சுவாசிப்பது மட்டுமல்ல, நம்பிக்கையும் சுவாசிக்கின்ற பொழுதுதான் அவன் உயிர் வாழ்கிறான். நம்முடைய வாழ்வு அப்படிப்பட்டதாக இருக்கணும். கிறிஸ்து என்ற நம்பிக்கை நாம் சுவாசிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக மாறுகிறது. யோவான் செய்தி 1ஆம் அதிகாரம் 14 வசனம்,
வாக்கு மனிதனாரார், நம்மிடையே குடிக்கிறார். ஆண்டவர் இயேசு தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு தெரியும் எல்லா பிரச்சனைகளையும் இந்த உலகத்தில் சந்திக்க வேண்டும் என்பதற்கு அவர் அறிந்திருந்தார். அந்தோனி வாழ்க்கையில் பார்க்கிறோம். பதிவேந்தனின் வாழ்வில ஒரு சிக்கல். இவர் போதிக்கின்ற இறை வார்த்தைகளை கண்டு எத்தனையோ பேர் மதிமயங்கி வீழ்ந்தார்கள், ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் சில பிரிவினை சகோதரர்கள் இவர் பலரை மனமாற்றி வருகிறாரே, இவர் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான விருந்துக்கு ஏற்பாடு செய்து அழைப்பினை கொடுக்கிறார்கள். இப்படியாக ஒரு நாள் அவர் அந்த விருந்துக்கு வருகிறார், அழைப்பினை ஏற்று வருகிறார். அந்த பெரிய விருந்து தயாரிப்பட்டு இருக்கிறது. அந்த உணவிலே கொடிய நஞ்சை, விஷத்தை கலந்திருந்தார்கள். ஆகவே இயேசுவினுடைய தூண்டுதலால் அந்தோனியார் அதை அறிந்து கொண்டார். ஆகவே அவர் கேட்டார், அவரை கடிந்து கொண்டார். ஏன் எனக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று கேட்டார். அவங்க சொல்றாங்க, நீங்க இறைவார்த்தை நம்பி எத்தனை பேர் போதிக்கிறீங்க, மனமாற்றம் அடைய செய்கிறீர்கள். ஆகவே நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. ஆகவே நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, நீங்க போதிக்கின்ற இறைவாக்கு மீது நம்பிக்கை வேண்டாம், அல்லது நம்பாதிருக்க வேண்டாம், இரண்டில் ஒன்று மட்டும் தான் செய்யணும். நிறைய பேர் மாத்திட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆகவே நீர் உண்மையாகவே உம்முடைய இறை வார்த்தைக்கு வல்லமை உண்டு, நீர் உண்மை உள்ளவர் என்று நினைத்தால் இந்த விஷத்தில் கலந்தப்பட்ட உணவை நீர் அருந்தி எங்களுக்கு நிரூபித்து காட்டும், ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்படியாக சிலுவை அடையாளம் வரைந்து ஆண்டவரை நம்பிக்கை வைத்த அந்தோனியார், உண்மை எது என்று புரிந்து கொண்ட அந்தோனியார், ஆண்டவர் திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி இதை ஆசீர்வதித்து அவர் அருந்தினார். அவர் சாகவில்லை. ஆகவே இதை கண்ட அந்த மற்ற பிரிவினை சகோதர கூட்டம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொண்டார்கள். என்றால் அதுதான் ஆண்டவருடைய செயல், வீத்தக செயல் அந்தோனியார் வழியாக செய்திருக்கிறார். நாம் உண்மையாகவே கடவுளுக்கு உண்மை உள்ளவராக வாழ்கிறோமா, நம்பிக்கை உள்ளவராக வாழ்கிறோமா, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் நம்மை ஒப்படைக்கிறோமா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும். அவர் பாருங்க, அந்தோனியார் வாழ்வில மற்றொரு நிகழ்வு. இப்படி பெரிய ஒரு ஆலயம், மிகப்பெரிய டொமினிக்கன் குருவானவர், மறை வல்லுனர் வர வேண்டும். அந்த நேரத்தில் அவர் வர முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சமையலில் காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்த அந்தோனியாரை பார்த்து அவருடைய தலைவர் சொல்லுகிறார், உமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நீர் போய் திருப்பலி ஆற்றி மறைவுரை ஆற்றும் என்று சொல்கிறார். ஆகவே அதை பணிவோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து உண்மையில தெய்வத்தை இறைவார்த்தை வழியாக எடுத்துரைத்து, இறைவா நீர் கொடுத்த இந்த பணியை நான் செய்கிறேன் நிறைவேற்றிய அந்தோனியார் அனைத்து மக்களும் வியப்புக்கு உள்ளாக்கினார். ஒவ்வொரு இறைவசனம் ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தையும் ஆழத்தையும் தொட்டன. எல்லாம் மதிமயங்க கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்றால் அவர் கடவுளிலே நம்பிக்கை வைத்த ஒரு சிறந்த போதகர், மறைவல்லுனர், புனிதராக இருக்கிறார். ஆக பிரியமா சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். புதிய ஏற்பாட்டில அன்னை மரியாளுடைய வாழ்வு, லூக்கா நற்செய்தி 1:29, 1:34, 1:37 3 வசனம் வாசிக்கின்ற பொழுது, முதலாவது 29 வசனம் ஆண்டோடைய வாக்கு அருளப்படுகின்ற பொழுது, நீ அருள்மிக்க பெற்றவன் சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் கலங்கினார். பயம், என்ன நடக்க போதோ தெரியல, தயங்கினார், கலங்கினார். 34 வசனம் அன்னை மரியாள் கேள்வி கேட்கிறாங்க, இது எப்படி என் வாழ்க்கை நிகழும்? அடுத்த கேள்வி எப்படி நிகழும்? கலங்கி அன்னை மரியாள் அடுத்த கேள்வி எப்படி நிகழும் என்று ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள். ஆண்டவரே, நான் உமது அடிமை, உமது சொற்படி நிகழட்டுன்னு சொல்லி அர்ப்பணித்தார். உன் திருவுளத்தை நிறைவேற்றி என்னையே கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுதான் பேதுரு அப்படியே வாழ்விலும். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆண்டு சொல்லுவார், ஏன் மீன் கிடைக்கவில்லையா, வலையை போடும் என்று சொல்லுகிறார். அவ வருத்தத்தோடு இருந்தா, ஒரு மீன் கிடைக்கலையேன்னு வருத்தம், கலக்கம். ஆக அப்படிப்பட்ட பேதுரு வாழ்வில் ஆண்டு சொல்கிறார், வலையை வீச சொல்லுகின்ற பொழுது வலையை நம்பி வீசினார். நம்பி வீசுகின்ற பொழுது மீன் அகப்பட்டது. ஆகவே அவர் ஆண்டவருக்காக தண்ணி அர்ப்பணிக்க வருகிறார், ஏற்றுக்கொள்கிறார், நம்பிக்கை வைக்கிறார், ஆண்டவர் பின் செல்கிறார். இப்ப நம்முடைய திருச்சபையின் மூத்த தலைவராக பேதுராய் இருக்கிறார். என்றால் இது கடவுளுடைய திருவுள்ளம், கடவுளுடைய திட்டம். ஆக பிரியமானவர்களை சிந்திக்க வேண்டும். இன்றைய நவீன உலகில நாம் இந்த உலகத்துல நம்பிக்கையற்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உண்மையற்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடவுளை திருவுளத்தை நிறைவேற்று என்பதை நினைத்து பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சிந்திக்க வேண்டும்.
ஆண்டவரே நம்பி வந்தா எல்லாம் கிடைக்கும் என்று வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கைவிட மாட்டார். திருப்பாடல் 9ஆம் அதிகாரம் 18 சொல்வது போல, வறியோரை ஆண்டவர் என்றும் மறப்பதில்லை. வறியோரை ஆண்டவர் மறப்பதில்லை, எனில் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அவளுடைய நம்பிக்கை, எளியவரின் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரை தேடி வந்த உங்களை ஆண்டவர் மறக்க மாட்டார், அற்புதமா மறக்க மாட்டார். அற்புதமான காரியங்கள் நாளே செய்கிறார். அந்தோனியர் வழியாக பல அற்புதங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க தான் போறீங்க இந்த நாளில. அதே வேளையில சொல்கிறார், உங்கள் ஒவ்வொருடைய நம்பிக்கை ஆழமானது, மரத்தின் ஆணிவேர் போன்றது. ஆகவே உங்க நம்பிக்கையின் மீது நான் அசைக்க முடியாத நான் நம்பிக்கை வைக்கிறேன். உனக்கு நல்லதே செய்வேன் மகனே மகளேன்னு சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த தெய்வத்து முன்னிலையில நாம் நம்பிக்கையை பெருக பண்ணுவோம். உண்மை உள்ள பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொள்வோம். இறை வார்த்தை மீது ஒரு தாகம் நம்ம இருக்க வேண்டும். திருப்பாடல் 63 சொல்வது போல, ஆண்டவர் என் உயிர் உமக்காக இயங்குகிறது என்ற போல நம்முடைய வாழ்வு என்பது கிறிஸ்துவுக்காக இருக்க வேண்டும். அவரை நம்பிக்கை வைக்க வேண்டும். அவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். திருவுளத்தை நிறைவேற்ற இறைவா என்னையே சமர்ப்பிக்கிற என்னை மாற்றும் என்று சொல்லி சிறப்பாக இந்த தெய்வ திருப்பள்ளி தொடர்ந்து செபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் முன்னிலையில இதோ நம்முடைய எல்லா விண்ணப்பங்களை கருத்துகளையும் ஆண்டவர் திருப்பாதத்தில் சமர்ப்பித்து நம்பிக்கையோடு செபிப்போம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை நாளும் அன்பில் வழி நடத்தி வரும் எம் அன்பு இறைவா, உமது அன்பின் அடிச்சுவடுகளில் எம்மை நடத்தி செல்லும் எம் திரு அவையின் தலைவர் பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுமக்கள் அனைவரையும் தூய ஆவியானவரின் உடனிருப்பினால் அவர்களுடைய நற்செய்தி பயணம் சிறக்க உமது அருள் நலன்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் வழியில் நடத்திடும் அன்பு இறைவா, உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் நீதியுடனும் நேர்மையுடனும் இரக்கத்துடனும் ஆட்சி புரிந்திட தேவையான ஞானத்தை தாரும். தீய சக்திகள் எதுவும் உலக நாடுகளுக்கிடையே நுழையாதவாறு பாதுகாக்கவும் மக்கள் அனைவரும் முன்னேற்ற பாதையிலும் நல் வழியிலும் பயணித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு தரும் இறைவா, புனித அந்தோனியாரை நாடி தேடி வருகின்ற அனைத்து பக்தர்களையும் ஆசீர்வதியும். இவர்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறவும், குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நோய்களால் வேதனைப்படுவோர்கள் அனைவரையும் உமது கருணையால் சுகம் பெற்று உமது அருளை எந்நாளும் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, இயற்கை பேரழிவுகள், நிலநடுக்கம், வெயில் காரணமாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். இவர்களுக்கு தங்கும் இடம், உணவு, மருத்துவ உதவி விரைவில் கிடைக்கவும், இவர்களின் மனதை உறுதிப்படுத்தி புதிய வாழ்வை வாழ தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பினூற்றாகிய இறைவா, உமது அன்பு பிள்ளைகள் உள்ளத்தில் ஆழத்திலே தாங்கி வந்திருக்கின்ற விண்ணப்பங்கள், கருத்துகள், எதிர்நோக்குகள் அனைத்தையும் சமர்ப்பித்தோம். ஆண்டவரே, நீரே அனைத்து காரியங்களையும் பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. எங்கள் விசுவாசத்தில் வழிநடத்துவீராக. உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ வழிகாட்டுவீராக.
உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற எங்களை உருமாற்றுவீராக. தொடர்ந்து உமது வல்லமையால் நிரப்பி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருள் பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உம் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. உலகின் ஒளியாயிருப்பவனே உன் கோவில் நானாக மாற்றிடுவார், ஏற்றிடுவார், மாற்றிடுவார். இறங்குகின்றேன், இறங்கிடுவார். சகோதர சகோதரிகளே, என் உடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பதவி அந்தோணியாரின் விண்ணக படைப்பினையால் நிரப்ப திருவுள்ளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படைப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு அது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவளமானி. ஆகவே எண்ணற்றவான தூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் ஒரே குடும்பமாக கூடி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணக
வானமும் மன்னகவும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உழங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்க, ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவோ விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்க, ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேப்பள்ளி கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்
ஜார்ஜ் அந்தோனி சுவாமி எல்லா திரு நிலையினராக அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தும் நினைவு கூர்ந்து முத்திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவர் அன்பான கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பதவி அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்பொழித்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்போ எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எம்மிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்ச்சி அடைவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறக்கும் எங்களை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும்.
எனக்கு செவிசாய். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பதவி அந்தோரியானின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் வெற்றி கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களை ஆசீரளிப்பாராக. ஆமென். புனித பதவி அந்தோனியாரின் பாதுகாவலிலும் ஆண்டவருக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.